தொகுதி மக்களுக்கு அப்படி என்ன செய்தார்? சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் தா. இனிகோ இருதயராஜ். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் மாறுபட்ட சட்டமன்ற உறுப்பினராக திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ முனைவர் தா. இனிகோ இருதயராஜ் அவர்கள் இருக்கிறார். இவரது அலுவலகம் சனி ஞாயிறு உட்பட எப்பொழுதுமே திறந்தே இருக்கும். மாலை வேளையில் 6 மணி முதல் நமது சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் தா. இனிகோ இருதயராஜ் அவர்கள் அனைத்து மக்களின் புகார் மனுக்களையும் பார்த்து அவர்களின் குறைகளை கேட்டறியும் வரை அலுவலகத்தில் இருப்பார். இவரிடம் சென்றால் நம்முடைய குறைகள் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இவரது சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மனுக்களுடன் வந்து கொண்டே இருப்பார்கள். தங்கள் தொகுதியில் பிரச்சனை தொடர்பாக மக்கள் இவரை அணுகும் போது மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மனுக்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்துவார். மனுக்களின் விவரங்களை கையெழுத்திட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி மக்களை சந்திக்க வழிவகை செய்வார். இது தொடர்பாக அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நேரில் பேசுவார். அந்த மனுக்களை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முறையாக பராமரித்து மனுக்களின் நகல்களை அதற்கான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அலுவலகங்களுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பி கொண்டே இருப்பார். இப்படி அவரால் தீர்க்கப்பட்ட தொகுதி மக்களின் பிரச்சனைகள் பல்லாயிரக்கணக்கானவை. கடந்த 5 ஆண்டுகளில் இனிகோ இருதயராஜ் என்ன செய்தார் என்ற கேள்வி இருப்பின் அவரின் செயல்பாடுகளே அதற்கு சாட்சியம் கூறும். எந்த கட்சி சார்பிலும் எவர் போட்டியிட்டாலும் திருச்சி கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக யார் நின்றாலும் அவர்கள் அனைவரையும் விட திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் மட்டுமே மக்களிடம் பேசுவதிலும் பழகுவதிலும் உதவி செய்வதிலும் தொகுதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலும் சமரசம் இல்லாமல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மக்கள் கோரிக்கைகளை பேசக்கூடியவராக தனித்துவமாக இந்த தொகுதியில் வியாபித்து நிற்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற 11/5/2021 முதல் தொகுதி மக்கள் அவரிடம் கொடுத்த மனுக்களின் எண்ணிக்கை 9647. அதில் முகாம் மூலமாக வரப்பெற்ற 3388 மனுக்களை அன்றே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அளித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் மூலமாக வேலை வாய்ப்புக்காக வரப்பெற்ற மனுக்கள் 1150. இதன் மூலம் பயன்பெற்ற இளம் தலைமுறையினர் இன்று பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். மக்களின் கோரிக்கைகளாக பெறப்பட்ட 4500 மனுக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 86க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அரசிடமிருந்து பெற்றுத்தரப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகையின் மூலம் பயனடைந்தவர்கள் 948 பேர். முதியோர், கணவனால் கைவிடப்பட்டோர், விதவைகள், ஆதரவற்றோர் என 88 பேருக்கு அரசிடம் பரிந்துரை செய்யப்பட்டு இன்று வரை உதவித்தொகை பெற்று பலனடைந்து வருகிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படிக்கும் மாணவர்களுக்கு தனது மாத சம்பளத்தினை கல்வி உதவித்தொகையாக வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடந்த 5 வருடங்களாக தன்னிடம் மனு அளித்த சுமார் 2457 ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளார் இனிகோ அவர்கள். இதில் பயனடைந்த கல்லூரி மாணவ மாணவிகள் 560 பேர். தொகுதியில் இலவச பட்டா பெற்றவர்களின் எண்ணிக்கை 3000க்கும் மேல்.
இல்ல நாங்க ரொம்ப அலைஞ்சோம் பட்டாவுக்கு. கிடைக்கல, எந்த ஆட்சியுமே கிடைக்கல. நாங்களும் தலைக்ராய்ஸ் தலையடி எல்லாத்தையும் அலைஞ்சோம். ஆனா இந்த ஆட்சியில கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எம்எல்ஏ இணைத்த பட்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எம்எல்ஏ ஐயாவுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. எதிர்பாராத விதமாக காவேரி ஆற்றில் மூழ்கி மற்றும் சாலை விபத்தில் தனது இன்னுயிரை இழந்த இளைஞர்கள் சுமார் 6 பேரின் குடும்பத்தாருக்கு சேர வேண்டிய முதலமைச்சர் பொது நிவாரண நிதி உதவித்தொகை தலா 1 லட்சம் இவரால் உடனடியாக பெற்றுத்தரப்பட்டுள்ளது. வார்டு எண் 17 சத்தியமூர்த்தி நகரில் கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த மாணவி கார்த்திகாவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதி மூலம் 4 லட்சம் பெற்றுக் கொடுத்தார் நம் தொகுதி எம்எல்ஏ. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தன் சொந்த பணத்திலிருந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளார். அதில் பெருந்தொற்று காலத்தில் அளித்த விலையுயர்ந்த அலைபேசிகளும் அடங்கும். இவை அனைத்திற்கும் இந்த தொகுதி மக்களின் வார்த்தைகளை ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்தனால எனக்கு ஃபோன் இல்லாத சூழ்நிலைக்காண்டி எனக்கு இனிகோ சார் ஃபோன் வாங்கித்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிகோ சாருக்கும் தேங்க்ஸ், சிஎம் சாருக்கும் தேங்க்ஸ். 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் பெற்றுக் கொடுத்துள்ளார். மக்களால் தங்கள் சொந்த வீட்டு பிள்ளைகளாக நினைக்கும் வகையில் மக்கள் மனங்களில் ஆழமாக நிறைந்துள்ளார். 5 ஆண்டுகளில் தொகுதி நிதியை முழுவதுமாக செலவழித்து தனது சொந்த நிதியையும் பயன்படுத்தி தன் தொகுதி மக்களின் நலனுக்காக அவர்களின் மேம்பாட்டிற்காக அயராது உழைத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளை பள்ளி கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கு 1150க்கும் மேற்பட்டவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறார். சிறுதொழில் மூலம் பெண்களை ஊக்குவிக்க இலவச தையல் இயந்திரம் 394 பேருக்கும், சுய தொழில் துவங்க நடமாடும் காய்கறி தள்ளுவண்டி சுமார் 173 பேருக்கும், சலவை தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் சுமார் 21 பேருக்கு சலவை பெட்டிகளும் தனது சொந்த நிதியில் வாங்கி கொடுத்துள்ளார். 5 ஆண்டுகளில் பல்வேறு சமயங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்களின் திருவிழாக்களுக்கு 640 முறைக்கும் மேலாக நன்கொடை நிதி உதவி அளித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சிக்காக சுமார் 130 பேருக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மின் விபத்தால் பாதிக்கப்பட்ட தேவதர்ஷினி என்ற பெண்ணுக்கு 1,65,000 நிதி உதவி தனியார் நிறுவனத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையாக 105 பேரும் இவரால் பயனடைந்துள்ளார்கள். 28 திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுத்துள்ளார். பலர் அரசியலுக்கு வர நினைப்பதற்கு காரணம் இருக்கிறது. சொத்தை பாதுகாக்கவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான். அப்படித்தான் பல அரசியல் கட்சி தலைவர்களை தமிழ்நாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்கள் தனது சொந்த தொழில் நிறுவனத்தில் கிடைக்கும் பணத்தை வைத்து மக்களுக்கு சேவை செய்வதும் மக்கள் பணியே மகேசன் பணி என தனது சேவை மூலம் மக்களுக்கு தொண்டு செய்யவுமே அரசியலுக்கு வந்தவர். அதை நிரூபித்தும் காட்டியவர். லஞ்ச லாவண்யமற்ற, ஊழலற்ற, உண்மை, நேர்மை, உழைப்பு, சேவை மனப்பான்மையுடன் தற்போது வரை அரசியலில் பணியாற்றி வருகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்ற கோட்பாடுகளை உள்வாங்கி அன்பு, மனித நேயம் என்ற விதைகளை விதைத்து ஜாதிகளற்ற சமூகத்தை உருவாக்கவும், மதச்சார்பற்ற நாட்டை கட்டமைக்கவும், அரசியல் அமைப்பை பாதுகாக்கவும் இந்து, முஸ்லிம்,
கிறிஸ்தவ ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் பேணி காக்கவும் அதை தனது தொகுதியில் செய்தும் காட்டியுள்ளார். திமுக தலைவர் தளபதி அவர்களால் பாராட்டு பெற்று அன்பிற்கினிய இனிகோ இருதராஜ் அவர்களை, சகோதரர் இனிகோ இருதராஜ் இங்க இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்க வரும்போது நிறைய கோரிக்கைகளோட தான் வருவார். அதுல பல கோரிக்கைகள் எளிதில் தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்காது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கும். அதுல பழைய விதிகளை எல்லாம் திருத்த வேண்டியிருக்கும். புதுசா ஜீவப்பட வேண்டியிருக்கும். கூடுதலா பல கோடி நிதியும் தேவைப்படும். இருந்தாலும் எல்லாத்தையும் முழு முயற்சி எடுத்து அதை நாங்கள் செஞ்சு கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக கருதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது. மீண்டும் மக்களிடம் சேவை தொடர தளபதி அவர்களின் ஆசியுடன் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக என்கிட்ட எப்பவும் பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர். தொகுதி மக்களோட ஏற்கனவே 2 கலந்தவர். நல்ல வெயிட்டான வேட்பாளர் சகோதரர் இனிகோ இருதராஜுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி கிழக்கு மக்கள் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட களம் இறங்குகிறார் நம் அண்ணன் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர், மக்களின் பேரன்பை பெற்றவர், எளிய மக்களின் மனதில் இடம் பிடித்தவர், உங்கள் வீட்டு சகோதரர் அண்ணன் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது வெற்றியின் சின்னம் உதயசூரியன். நமது வெற்றி வேட்பாளர் முனைவர் இனிகோ இருதயராஜ். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சின்னம் உதயசூரியன். முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் உதயசூரியன். வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கே. வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன் சின்னத்தை.